5 பேரோடு தொடங்கிய இந்த இளைஞரணி இவ்வளவு இளைஞர்கள் இதுவரை திரண்டது இல்லை. இது சிவகாசி இருக்கிற மாவட்டம். தீக்குச்சியின் தலையில் இருக்கிற அந்த கருப்பு மருந்துக்குத்தான் சக்தி அதிகமோ? நீங்கள் எல்லாம் தீக்குச்சிகள் தான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எனும் தீப்பெட்டியில் அடங்கி கிடக்க வேண்டிய தீக்குச்சிகள். தேவையான நேரத்தில் எடுத்து உரசுவோம். பற்ற வைக்க வேண்டியதை நீங்கள் பற்ற வையுங்கள். ஒரு காலத்தில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுதினார், செந்தமிழை காப்பதற்கு சேனை ஒன்று தேவை, பெரும் சேனை ஒன்று தேவை. தமிழன் என்ற உணர்வு தேவை, தனிப்பெரும் தலைவன் ஒருவன் தேவை. பகைவர் சூழ்ச்சிதனை வேறறுக்க புரட்சி படை ஒன்று தேவை என்றார். சேனை வந்திருக்கிறது, சேனை தலைவன் இங்கே அமர்ந்திருக்கின்றார். இயக்கத்தை கட்டி காப்பாற்றுகிற நம்முடைய கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் 5 பேரோடு தொடங்கிய இந்த இளைஞரணி இன்றைக்கு 5 லட்சம் நிர்வாகிகளை கொண்ட பெரும் படையாக விரிந்து சிறந்திருக்கிறது. இளைஞர்கள் அங்கே இங்கே என்று சொல்கிறவர்கள் வந்து பாருங்கள் இங்கே. இன்றைக்கு தென்மண்டலத்திலே மட்டும் 1 லட்சம் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அல்ல, உழைக்கின்ற தொண்டர்கள் அல்ல, நிர்வாகிகள் 1 லட்சம் பேர் திரண்டிருக்கின்றார்கள். சுட்டெரிக்கிற வெயில் எங்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல. சுழன்றடிக்கிற சூறாவளி காற்றை நாங்கள் பொருட்படுத்தியது இல்லை. கழகம் கட்டளையிட்டால் இலக்கு நோக்கி பாய்கிற ஈட்டி முனைகள் என்று திரண்டு வந்திருக்கிற உங்களை பார்த்து புலகாங்கிதம் அடைவதை தவிர எங்களால் வேறு என்ன செய்ய முடியும்? நன்றாக கொஞ்சம் நடுநிலையாளர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மாடு ஒன்று கன்று ஈனும். அந்த கன்று குட்டிக்கு பிறக்கிற போதே கால்கள் இருக்கும், காதுகள் இருக்கும், கண்கள் இருக்கும், வால் கூட இருக்கும். ஆனால் கொம்பு பின்னால் தான் முளைக்கும். பின்னால் முளைத்த அந்த கொம்புதான் பின்னாளில் அந்த மாட்டை காப்பதற்கு பெரும் ஆயுதமாக விளங்கும் என்பதைப் போல ஓர் இயக்கத்திற்கு பின்னால் வந்து சேர்கின்ற இளைஞர்கள் தான் அதற்கு நிரந்தரமான படைக்கலங்கள். ஒரே ஒரு கார் அடங்குகின்ற அளவிற்கு 5 பேர் தொடங்கினோம் இந்த சுற்றுப்பயணத்தை. அன்றிலிருந்து இன்று வரை தளபதியோடு தொடர்கின்றவன் என்ற பெருமை மட்டும்தான் என்னுடைய தனிப்பெரும் சிறப்பாக நான் கருதுகின்றவன். நாடு, நகரம், பட்டி, தொட்டி, கிராமங்கள் என அவர் சுற்றாத இடமில்லை, கால்கள் படாத இடமே இல்லை. ஊர்கள் தோறும் முழங்கினார். எங்கெல்லாம் இளைஞர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஈர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி தொடங்கியதற்கு பின்னால் தான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றிலே ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. ஒரு காலகட்டத்தில் அவசர நிலைக்கு பின்னால் பல சோதனைகளை சந்தித்த நேரத்தில் இளைஞரணி என்ற அமைப்பு உருவானதற்கு பின்னால் தான் 1984 மாவட்ட அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் என்று நியமிக்கப்பட்டதற்கு பின்னால் தான் 1986 ஆண்டு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் முழுமையாக கழகம் வெற்றி பெற்றது. அதற்கு பின்னால் தான் 1989 கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு காரணம் கழகத்தின் இளைஞரணியும் தன்னேர் இல்லாத தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களும் தான். இன்றைக்கு அந்த சிறப்புமிக்க அணிக்கு செயலாளர். ஆனால் தமிழ்நாட்டிலே வீரர்களாக உலவுகின்ற இளைஞர்களின் தனிப்பெரும் தலைவன் தம்பி உதயநிதி ஸ்டாலின். எதிர்காலத்தில் இவரை நம்பி இயக்கம் இருக்கின்றது, இயக்கத்தை நம்பி நாடு இருக்கின்றது. நாம் வளர்த்த இளைஞரணி இமயத்தின் உச்சியை தொடப்போகின்றது இன்று நான் கண்ட காட்சி என்று சொன்னேன். மிகைப்படுத்தப்பட்ட கூற்று அல்ல அது. இவ்வளவு பெரிய கூட்டத்தை இதுவரை பார்த்தது இல்லை. இவ்வளவு இளைஞர்கள் இதுவரை திரண்டது இல்லை.
எங்கு பார்த்தாலும் கரும் தலைகளாக தெரிகின்றன. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இது சிவகாசி இருக்கிற மாவட்டம், தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்கின்ற மாவட்டம். உங்களுக்கு நன்றாக தெரியும். தீக்குச்சிகளை பெட்டியிலே அடுக்குவதற்கு முன்பாக காய வைத்திருப்பார்கள். அதை போல தெரிகிறது. எப்படி தீக்குச்சியின் தலையில் இருக்கிற அந்த கருப்பு மருந்துக்குத்தான் சக்தி அதிகமோ, அதுபோல இங்கே திரண்டிருக்கிற உங்களுடைய கரும் தலை, அதில் இருக்கின்ற மூளை, அதில் இருந்து கிளம்புகிற சிந்தனை பொறி, இதை ஒருங்கிணைக்கிற வாய்ப்பினை தந்த கண்ணான தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமான நன்றி என்று நான் உரையினை நிறைவு செய்தேன். இது வெறும் உவமையாக தெரியலாம். கலைஞர் அவர்கள் அதை தொட்டு பேசாமல் போயிருந்தால், தலைவர் தன்னுடைய பேச்சின் ஊட பல செய்திகளை பேசி உணர்ச்சியின் உச்சத்திற்கு சென்றபோது சொன்னார், இங்கே நன்றியுரை ஆற்றிய தம்பி திருச்சி சிவா உங்களை எல்லாம் தீக்குச்சிகள் என்று சொன்னார். ஆம் தம்பிமார்களே, நீங்கள் எல்லாம் தீக்குச்சிகள் தான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எனும் தீப்பெட்டியில் அடங்கி கிடக்க வேண்டிய தீக்குச்சிகள். தேவையான நேரத்தில் எடுத்து உரசுவோம். பற்ற வைக்க வேண்டியதை நீங்கள் பற்ற வையுங்கள். அந்த நெருப்பு வீட்டை எரிக்கிற நெருப்பு அல்ல, ஊரை கொளுத்துகிற நெருப்பு அல்ல, நாட்டை சூழ்ந்திருக்கிற இருளை விரட்டுகிற ஒளி விளக்காக இருக்கட்டும் என்று சொன்னாரே. அப்படி தீக்குச்சிகளாக வந்திருக்கிற உங்களை சரியான நேரத்திலே உரசி வழிகாட்டும் ஒளிவிளக்குகளாக மாற்ற இருக்கிற தலைவன் வர இருக்கிறார். உங்களை நாளைக்கு வழிநடத்த இருக்கிற எங்களுக்கு நம்பிக்கை தருகிற இந்த இளைஞர்கள் சேனையின் தலைவன் இதோ இங்கு இருக்கிறார்.